ராகவ் என்ன பெட்டுக்கு நடுவில் பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னது. என்ன பாய் தலைவாணியோட கீழே படுப்பேன்னு நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்களா, நான் பெட்டில் தான் தூங்குவேன் அப்படின்னு அபி வேகமாக சொல்லுவாங்க. நீ இப்போ கீழே படுக்கல அப்படின்னு போய் கழுத்தை நெரிக்க போவாங்க. பாட்டி அப்படின்னு கத்திடுவாங்க. ஐயோ கொலை கொலை அப்படின்னு அபி கத்துனதை பார்த்துட்டு படுத்து தொலை இங்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ராகவ் டென்ஷன் ஆகி கத்திடுவார். அப்படியே ரெண்டு பேரும் தூங்குவாங்க. அப்போ ரொம்ப குளிர் அடிச்சிடும் அபிக்கு. ஏன்னா ஏசி அதிகமாக இருக்கும். வேகமாக அதை கவனித்த ராகவ் எந்திரிச்சு ஏசியை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு தூங்குவார். இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. இப்போ பார்த்துட்ருக்கவங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது யாருன்னு நானே சொல்லிடுறேங்க அப்படின்னது. இத்தனை நாள் தெரிஞ்சுட்டு தான் நீ சொல்லாமல் இருந்தியா அப்படின்லாம் கேட்குறாரு சேது. தமிழ் அது எனக்கு தெரியுங்க, தெரிஞ்சு இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுற, நீ இப்போ யாருன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு போலீஸ்க்கு ஃபோன் போட்டது வேறு யாரும் இல்லைங்கன்னு தயங்குறாங்க தமிழ். சொல்லு தமிழ்னு சொல்கிற பிடிச்சி ஆட்டுறாரு சேது. வேகமாக வேறு யாரும் இல்லைங்க, போலீஸ்க்கு ஃபோன் போட்டது நான் தான் அப்படின்றாங்க. பயங்கரமாக சேது ஷாக் ஆகிடுறாரு. இனிமேல் எப்படி போகுதுன்னு பொறுத்துன்னு தாங்க பார்க்கணும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ பார்த்துட்ருக்கவங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க. மனோஜை ரோஹிணி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஏன் மனோஜ் என்கிட்ட சொல்ல, எப்போவுமே ஆண்டி உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ பாரு எவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, அம்மாவுக்கு இது தெரியும், நானும் அம்மாவும் சேர்ந்து தான் அப்படின்னது. என்ன செஞ்சீங்க, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் நீ ஃப்ரெண்டுக்கிட்ட தானே கடை வாங்கின அப்படின்னதும், இல்லை மீனாவோட நகையை கொடுத்துருந்தாங்களா அதை தான் நான் விற்றுட்டேன், அதை கவரிங்கை மாற்றி வச்சது நானும் அம்மாவும் தான் அப்படின்னு சொன்னதும், நீ ஏமாந்தது கூட எனக்கு பெரிய விஷயம் தெரில, இப்போ தான் எனக்கு வேதனையாக இருக்குது, ஏன்டா இப்படி செஞ்சேன்னு சொல்லி ரோஹிணி மனோஜை பிடிச்சி நல்லா சாத்துறாங்க. சாத்தினதுக்கப்புறம் கோவம் தீரல, உனக்கு அந்த மீனா நகை தான் கிடச்சதா, ஏற்கனவே நம்ம முத்து நம்மளை கேவலப்படுத்துவா, இப்போ இது தெரிஞ்சால் அவ்வளோதான், எதுக்கு இப்போ உங்கள் அம்மாவும் நீ இப்படி செஞ்சிட்டீங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி ரோஹிணி பயங்கரமாக டென்ஷன் ஆகி மனோஜுக்கு பயங்கரமாக திட்டு அடி எல்லாமே கிடைக்குது. இப்போ நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ, எந்த விஷயமும் வெளியே தெரிய வேண்டாம், நான் சொன்னதையும் என்கிட்ட நீ சொன்னதை ஆண்டிக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னது. ஏன் அப்படின்னதும், உங்கள் அம்மா சொன்னதை மட்டும் கேட்டில்ல, என்கிட்ட சொல்லாமல் இருந்தில்லை, இப்போ மட்டும் என்ன கேள்வி கேட்குற, எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரிய வேண்டாம், இதை எப்படி சமாளிக்குங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரோஹிணி மனோஜை திட்டி முறைச்சி பார்ப்பாங்க. சரின்னு மனோஜ் சொல்லிடுவார். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். கோபி ராதிகாமாவை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கார். எல்லாம் உங்களால் தான் என் குடும்பமே நாசமாக போச்சு அப்படின்னு, உங்களால் தான் என் பொண்ணு வாழ்க்கையே நாசமாக போச்சு அப்படின்னு, நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போங்க அப்படின்னு கோபி திட்டார். மயு உள்ளே வராங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சமாளித்து இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கோபி வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே போகிறீங்களா அப்படின்னு திட்டிட்டு கோபி இருக்கிறாரு. இந்த பக்கம் பாக்கியா சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துடணும், இந்த வீடு நிம்மதியாக இருக்கணும் கடவுளே அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. குடும்பத்தில் எல்லாரும் பாட்டி வந்துடணும்னு வேண்டுறாங்க. அப்போ தாத்தா ரொம்ப வேதனையோடு இருக்கார். தாத்தா வேதனைப்படாதீங்க, இன்றைக்கி எப்படியும் அத்தை வந்துடுவாங்க அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு எழில் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வா, நான் கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னது. ஏமா இந்த நேரத்தில் நீ கேன்டீன் போகணுன்னு சொல்கிற, முக்கியமான வேலை இருக்குது, நான் பார்த்துட்றேன், நீங்கள் எல்லோரும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் கிளம்புறாங்க. இந்த பக்கம் ராதிகாவோட அம்மாவை பார்க்குறாங்க. அப்போ ராதிகா அம்மா சொல்கிறாங்க, ஏன் நீ இவ்வளோ சலிச்சு நிற்கிற, கண்டிப்பாக நீ சாட்சி சொன்னால் தான் அந்த அம்மாவுக்கு ஜெயிலில் போடுவாங்க, நீ வா அப்படின்னதும் தயங்கி ராதிகா கிளம்புவாங்க. என் கோவத்தில் கொஞ்சம் கூட இவளுக்குலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அம்மா திட்டிட்டு ராதிகா கூப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. கோர்ட்டில் எல்லோரும் நிற்கும்போது கோபி போய் அப்பாம்பாங்க, என்ன இன்னொரு வாட்டி அப்பான்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கோபியோட அப்பா பயங்கரமாக திட்டி விட்டுருவார். கோபி வேதனையோடு போய் ஓரமாக நிற்பார். அப்போ செலின்கிட்ட செல்வி கேட்பாங்க, பாக்கியாக்கா எங்கே அப்படின்னதும் அம்மா ரொம்ப முக்கியமாக ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போயிருப்பாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்கக்கா, நம்மளை விட பாட்டியை வெளியே எடுக்கணும்னு அவங்க தான் தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு, எங்கேயாவது போயிருப்பாங்க முக்கியமாக அப்படின்னு சொல்லி பாக்கியா இவ்வளோ மயுவை கூப்பிட்றது தான் போயிருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள்